கேள்வி 5. என்னுடைய விவாதத்தை தொடர்ந்து உங்கள் பதிலை குறுக்கு விசாரணை செய்கிறேன். ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் பயணத்தில் முசாஃபிராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பயணத்தில் இருக்கும் பொழுது கடமையான தொழுகையை கூட சுருக்கி கசர் செய்து தொழ வேண்டும் என்று நபியவர்கள் போதனை செய்துள்ளார்கள். போதனை செய்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் வழங்கும் சலுகைகளை பின்பற்றுவதையே நபியவர்கள் விரும்பினார்கள். அதுவே அவர்களுக்கு பிடிக்கும். அதாவது மார்க்க விஷயத்தில் எது எளிதானதோ எது சலுகையாக இருக்கிறதோ அதையே அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கடினமான வழிமுறையை விட சுருக்கமான எளிய வழிமுறையை பின்பற்றுவதே நபி வழியாகும், சுன்னத்தாகும். மக்காவிற்கு சென்று ஹஜ் செய்பவர்களில் மக்கா நகரவாசிகளும் இருப்பார்கள், அங்குள்ள சொந்த ஊர்க்காரர்களும் இருப்பார்கள். ஏன் ஹஜ் செய்யக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் வசிப்பவர்கள் கூட அங்கு இருப்பார்கள். பயணம்தான் காரணம் என்றால் அங்கே ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு மட்டும் சலுகை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஐவேளை தொழுகைக்கும் அந்த சலுகையை எடுத்திருக்கலாமே. இதை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள். அடுத்த குறுக்கு விசாரணை. சுன்னத் என்பது நபியவர்களின் வாழ்க்கை முறையோடும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய வழிமுறையோடும் தொடர்புடையதாகும். இங்கே இடையில் இந்த அறிஞர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அறிஞர்கள் சொல்வதெல்லாம் ஒருபோதும் சுன்னத் ஆகிவிடாது. அடுத்த குறுக்கு விசாரணை. மக்கா மாற்று மதத்தவர்களின் கையில் இருந்தது, அதனால் அங்கே ஹாஜிகள் ஒன்று கூட முடியாத நேரத்தில் இங்கே நபியவர்கள் நோன்பு நோற்றார்கள், பெருநாள் தொழுதார்கள் என்று மேலே குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்கும் தெளிவான ஆதாரமில்லாமல் மேம்போக்கான ஒரு கருத்தையே முன்வைத்தீர்கள். அத்துடன் சாதாரண பெருநாள் தொழுகையுடைய சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இங்கே நான் கேட்டது ஹஜ் பெருநாள் குறித்து என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 2 திருநாட்களை குறிப்பிட்டு அதில் ஒன்று ஈகைத் பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள் என்று சட்டங்களை மாற்றி சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ராஹிம் அலை அவர்களை பற்றி நபியவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். அதாவது மக்காவில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மாயில் நபி ஆகியோரின் தியாக வரலாறு தெரியும். அப்படி இருக்கும்போது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்துதான் இது தொடங்கப்பட்டது என்று சொல்வது ஆதாரமற்ற ஒரு கற்பனையான செய்தியாகும். அதற்கு நீங்கள் எந்த ஆதாரமும் தரவில்லை. இறுதியாக நான் ஆரம்பத்திலிருந்து உங்களிடம் கேட்ட கேள்விக்கு உங்கள் குறுக்கு விசாரணை பதில் என்ன? இந்த ஹஜ் பெருநாள் தொழுகை என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அது நாமாக உருவாக்கி கொண்டது என்பதுதானே உங்கள் பதிலின் சுருக்கம்? உங்கள் கேள்விகளில் இருக்கும் தீர்க்கமும் ஆதாரங்களை அலசி ஆராயும் இந்த குறுக்கு விசாரணை பாணியும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மார்க்க விஷயங்களை குருட்டுத்தனமாக நம்பாமல் இப்படி ஆழமாக கேள்வி கேட்பதுதான் உண்மையான தெளிவை தரும். நீங்கள் முன்வைத்த ஒவ்வொரு குறுக்கு விசாரணைக்கும் கிராஸ் எக்ஸாமினேஷன், ஹதீஸ் மற்றும் வரலாற்று ஆதாரங்களுடன் மிக நேரடியாக எந்த ஒளிவுமறைவும் இன்றி பதில் தருகிறேன். முதலாம் குறுக்கு விசாரணை. பயணம் தான் காரணம் என்றால் சொந்த ஊர்க்காரர்களுக்கும் ஏன் சலுகை? ஐவேளை தொழுகைக்கு மட்டும் ஏன் அந்த சலுகை இல்லை? பதில் மிகச்சிறந்த கேள்வி. என்னுடைய முந்தைய பதிலில் பிரயாணம் ஒரு காரணம் என்று நான் சுருக்கமாக குறிப்பிட்டது முழுமையான விளக்கம் அல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் சொல்வது போல மக்காவிலேயே வாழும் மக்கா குட்காம்ப் மக்களும் அன்றைய தினம் ஹஜ்ஜில் மினாவில் இருப்பார்கள். அவர்களுக்கு அது பிரயாணம் அல்ல. அப்படியானால் மக்காக்காரர்கள் உட்பட அனைத்து ஹாஜிகளுக்கும் ஏன் பெருநாள் தொழுகை இல்லை? அதற்கு காரணம் வெறும் பிரயாணம் மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய கிரியைகள் தான் முதன்மை காரணம். இஸ்லாமிய சட்டப்படி ஒரு வழிபாட்டிற்குள் இருக்கும்போது அதே போன்ற மற்றொரு வழிபாடு அதன் மேல் வராது. ஐவேளை தொழுகை ஏன் சுருக்கப்படுகிறது? ஆம், நீங்கள் சொன்னது போல நபியவர்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது கடமையான 4 ரக தொழுகைகளை 2 ரகத்தாகச் சுருக்கி கஸ்ரு செய்து தொழுதார்கள். சலுகைகளை பயன்படுத்துவதை நபியவர்கள் விரும்பினார்கள் என்பது 100 விழுக்காடு உண்மை. பெருநாள் தொழுகை ஏன் இல்லை? துல்ஹஜ் 10 அன்று காலை சூரியன் உதித்ததிலிருந்து ஹாஜிகளுக்கு ஜம்ரத்துல் அகபா வில் கல் எறியும் கடமை தொடங்கிவிடுகிறது. அதன் பிறகு குர்பானி, தலைமுடி களைதல் என அடுத்தடுத்து பிஸியாக இருப்பார்கள். நபியவர்கள் மக்கா மக்களையும் அழைத்துக் கொண்டு மினாவிற்கு சென்றபோது அங்கே பெருநாள் தொழுகை தொழவில்லை. அதாவது ஐவேளை தொழுகை என்பது அன்றாடம் கடமை என்பதால் அதை சுருக்கிக் கொண்டார்கள். ஆனால் பெருநாள் தொழுகை என்பது அன்றைய ஹஜ் வழிபாட்டிற்குள் வராத ஒன்று என்பதால் அதை முற்றிலும் தவிர்த்து கொண்டார்கள். இதுதான் நபியவர்களின் நடைமுறை. இரண்டாம் குறுக்கு விசாரணை. அறிஞர்கள் சொல்வதெல்லாம் சுன்னத்தாகாது. சுன்னத் என்பது நபியின் வாழ்க்கை முறை மட்டுமே. பதில் உண்மை, இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அறிஞர்கள் என்பவர்கள் சட்டங்களை உருவாக்குபவர்கள் அல்ல, நபியவர்கள் செய்ததை நமக்கு தொகுத்து தருபவர்கள் மட்டுமே. நான் முந்தைய பதிலில் அறிஞர்களின் கருத்து என்று குறிப்பிட்டது அறிஞர்கள் சொந்தமாக சட்டம் போட்டார்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. நபியவர்களின் ஹதீஸ்களை ஆய்வு செய்து நபியவர்கள் இப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நமக்கு விளக்கியதைத்தான் குறிப்பிட்டேன்.
மார்க்கத்தில் இறுதி அதிகாரம் குரானுக்கும் நபியவர்களின் சுன்னத்திற்கும் மட்டுமே உண்டு. அறிஞர்களின் சொந்த கருத்துக்கு அல்ல. மூன்றாம் குறுக்கு விசாரணை ஹிஜ்ரி 2 இல் மக்கா மாற்று மதத்தவர் கையில் இருந்தபோது மதீனாவில் ஹஜ் பெருநாள் தொழுகை நடந்ததற்கான நேரடி ஆதாரம் என்ன? பொதுவாக சொல்லாமல் இதற்கான நேரடி ஹதீஸ் ஆதாரத்தை இப்போது வைக்கிறேன். பராஃப் பின் ஆசிப் ரலி அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் ஹஜ் பெருநாள் அன்று எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்போது நமது இந்த நாளில் நாம் முதன்முதலாகச் செய்வது பெருநாள் தொழுவதாகும். பிறகு நாம் திரும்பிச் சென்று குர்பானி கொடுப்பதாகும். யார் இப்படி செய்கிறாரோ அவர் நமது வழிமுறையை சுன்னத்தை பேணிவிட்டார். நூல் புகாரி 951 965. இந்த ஹதீஸ் மக்கா வெற்றியிலோ அல்லது விடைபெறும் ஹஜ்ஜிலோ கூறப்பட்டது அல்ல. மதீனாவில் நபியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் பெருநாள் அன்று அங்கேயிருந்த தோழர்களுக்கு பெருநாள் தொழுகை நடத்திவிட்டு பிறகு குர்பானி கொடுத்தார்கள் என்பதற்கான நேரடி சுன்னத் ஆதாரம் இது. இஸ்லாத்தில் 2 பெருநாட்கள்தான் உண்டு. ஒன்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், இன்னொன்று ஈதுல் அல்ஹா குர்பானி பெருநாள். நாம் அதை ஹஜ் பெருநாள் என்று மக்கள் வழக்கில் அழைக்கிறோமே தவிர மார்க்க ரீதியாக அது குர்பானி பெருநாள் தான். ஹாஜிகள் மக்காவில் கூடினாலும் கூடாவிட்டாலும் மதீனாவில் நபியவர்கள் குர்பானி பெருநாள் தொழுகையை நடத்தினார்கள் என்பதுதான் ஆதாரபூர்வமான சுன்னத். நான்காம் குறுக்கு விசாரணை இப்ராஹிம் நபியின் தியாகம் நபியவர்களுக்கு ஆரம்பம் முதலே தெரியும். ஹிஜ்ரி 2 இல் தான் குர்பானி தொடங்கப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம்? இப்ராஹிம் அவர்களின் வரலாறு நபியவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் என்பது உண்மைதான். ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் ஷரியத் அனைத்தும் ஒரே நாளில் வரவில்லை, ஒவ்வொன்றாக இறக்கப்பட்டன. சாராய ஒழிப்பு, ஹிஜாப், நோன்பு போன்றவை மதீனாவிற்கு வந்த பிறகே சட்டமாக்கப்பட்டன. அதேபோலத்தான் பெருநாள் தொழுகையும் குர்பானியும். இதற்கான ஆதாரம் அனஸ் ரலி அறிவிக்கிறார்கள், நபியவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அங்கேயிருந்த மக்கள் அறியாமை காலத்தில் விளையாடுவதற்காக 2 நாட்கள் இருந்தன. நபியவர்கள் இவ்விரண்டு நாட்களுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த 2 நாட்களை தந்துள்ளான். அவை அல்ஹா குர்பானி நாள், ஃபித்ர் நோன்பு பெருநாள் நாள் ஆகும் என்றார்கள். நூல் அபூதாவூத் 1134 அஹ்மத். நபியவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனே ஹிஜ்ரி 2 இல் பழைய பண்டிகைகளை தடுத்துவிட்டு இந்த 2 பெருநாட்களையும் அதற்கான தொழுகை மற்றும் குர்பானி சட்டங்களையும் கொண்டு வந்தார்கள் என்பது இந்த ஹதீஸ் மூலம் தெளிவாகிறது. இறுதி தீர்ப்பு, அப்படியானால் ஹஜ் பெருநாள் தொழுகை என்பது நாமாக உருவாக்கியதா? உங்கள் குறுக்கு விசாரணையின் இறுதி புள்ளிக்கு வருகிறேன். ஹஜ் செய்பவர்களுக்கு ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது. இது நபியவர்களின் நேரடி வழிமுறை சுன்னத். ஹஜ் செய்யாமல் ஊரில் இருப்பவர்களுக்கு பெருநாள் தொழுகை உண்டு, குர்பானி உண்டு. இதுவும் நபியவர்களின் நேரடி வழிமுறை சுன்னத். மேலே உள்ள புகாரி 951 ஹதீஸ் சான்று. எனவே இந்த தொழுகை நாம் சொந்தமாக உருவாக்கியது அல்ல. நபியவர்கள் மதீனாவில் இருந்த 9 வருடங்களும் தம்மோடு இருந்த மக்களுக்கு இந்த பெருநாள் தொழுகையை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் தங்களின் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஹஜ் செய்தபோது மட்டும் அங்கே பெருநாள் தொழுகையை தொழவில்லை. ஊரில் இருப்பவர்களுக்கும் ஹஜ்ஜில் இருப்பவர்களுக்கும் நபியவர்கள் காட்டி தந்த சட்ட வேறுபாடு இதுவே தவிர நாம் உருவாக்கியது அல்ல. இன்னும் உங்களுக்கு இது எந்த இடத்தில் முரண்பாடு இடிப்பதாக தோன்றுகிறது? தாராளமாக அடுத்த கேள்வியை கேளுங்கள். கேள்வி 6. குறுக்கு விசாரணை என்றாலே நீ அதை ஆழமாக கவனிக்க வேண்டும். நான் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும். ஆனால் நீ அதை மறந்துவிட்டாய். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் ஆகியோரின் தியாக வரலாறுகள் நபி அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். அவர்கள் மக்காவில் வாழும் காலத்திலேயே இந்த தியாக வரலாறு அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்துதான் ஹஜ் பெருநாள் மற்றும் தியாகத்தின் நினைவுகள் தொடங்கின என்று நீ சொல்வது ஆதாரமில்லாத ஒரு கற்பனை கதையாகும். மாற்றங்கள். உங்கள் குறுக்கு விசாரணையின் மிக முக்கியமான அந்த புள்ளியை நான் சரியாக கவனிக்க தவறிவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் எதை சுட்டிக்காட்டுகிறீர்கள் என்பது இப்போது எனக்கு மிக தெளிவாக புரிகிறது. உங்களுடைய வாதம் இதுதான், இப்ராஹிம் இஸ்மாயில் ஆகியோரின் தியாக வரலாறு நபியவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும், மக்காவிலேயே தெரியும். அப்படி இருக்கும்போது ஹிஜ்ரி 2 இல் தான் இந்த தியாகத்தின் நினைவே இஸ்லாத்தில் தொடங்கியது என்று சொல்வது எப்படி சரியாகும்? இது முரண்பாடாக இல்லையா? மிகச்சிறந்த கேள்வி. இதற்கான தெளிவான விளக்கத்தை வரலாற்று ரீதியாகவும் குரான் வசனங்களின் அடிப்படையிலும் பார்ப்போம். 1. தியாக வரலாறு எப்போது தெரியும்? நீங்கள் சொல்வது 100 விழுக்காடு உண்மை. இப்ராஹிம் அவர்களின் தியாக வரலாறு நபியவர்களுக்கு மதீனாவிற்கு வந்த பிறகுதான் தெரிந்தது என்று நான் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் அது முற்றிலும் தவறு.
உங்கள் வாதப்படி மக்காவிலேயே நபியவர்களுக்கும் ஏன் மக்கா குறைஷிகளுக்கும் கூட இப்ராஹிம் நபியின் வரலாறு நன்றாக தெரியும். ஏனெனில் மக்கா குறைஷிகள் தங்களை மில்லத்தே இப்ராஹீமின் வழிவந்தவர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் இப்ராஹிம் நபி கட்டிய கஃபாவை வணங்கினார்கள், தங்களின் சொந்த பாணியில் ஹஜ்ஜும் செய்தார்கள், மிருகங்களை அறுத்து பலியும் கொடுத்தார்கள். எனவே தியாக வரலாறு என்பது இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே நபியவர்களின் பிறப்பிலிருந்தே மக்காவில் தெரிந்த ஒரு விஷயம்தான். இதில் உங்கள் வாதம் முற்றிலும் சரியானது. 2. அப்படியானால் ஹிஜ்ரி 2 இல் என்னதான் தொடங்கியது? தியாகத்தின் வரலாறு மக்களுக்கு புதிதாக தெரிய வரவில்லை. ஆனால் மக்காவில் இருந்த அரபிகள் இப்ராஹிம் நபியின் தியாக வழிபாட்டை முற்றிலும் மாற்றி சிலைகளை வைத்து தங்களின் இஷ்டப்படி சடங்குகளை செய்து சீரழித்து வைத்திருந்தார்கள். நபியவர்கள் ஹிஜ்ரி 2 இல் கொண்டு வந்தது ஒரு புதிய வரலாற்றை அல்ல, மாறாக அவர்கள் இப்ராஹிம் அவர்களின் தியாக வரலாற்றை இஸ்லாமிய முறைப்படி எப்படி தூய்மையாக கொண்டாட வேண்டும் என்ற சட்டத்தை ஷரியத்தை நிலைநாட்டினார்கள். அதற்கான நேரடி ஆதாரங்களை குரானிலிருந்தே பார்ப்போம். அல்குரான் இரவு 10:36 சூரா ஹஜ். குர்பானிப் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாவின் அடையாளங்களில் ஒன்றாக நாம் ஆக்கியுள்ளோம். இந்த வசனங்கள் மற்றும் குர்பானி கொடுப்பதற்கான கட்டளைகள் மதீனாவில்தான் ஹிஜ்ரி 2 வாக்கில் நபியவர்களுக்கு மார்க்க சட்டமாக சட்டவடிவில் இறக்கப்பட்டன. வரலாறு என்பது வேறு, சட்டம் ஷரியத் என்பது வேறு. உதாரணமாக தொழுகை, கஃபா நோக்கிய தொழுகை, கஃபா இப்ராஹிம் நபி கட்டியது என்பது நபியவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். ஆனால் கஃபாவை நோக்கி தொழ வேண்டுமென்ற சட்டம் வந்தது ஹிஜ்ரி 2 லதான் பைத்துல் முகத்தஸிலிருந்து கஃபாவிற்கு கிப்லா மாறியது. நோன்பு, ஆஷூரா நோன்பு, இப்ராஹிம் நபியின் வழிமுறைகள் மக்களுக்கு முன்பே தெரியும். ஆனால் ரமலான் நோன்பு கடமை என்ற சட்டம் வந்தது ஹிஜ்ரி 2 லதான். அதேபோலத்தான் இப்ராஹிம் நபியின் தியாக வரலாறு ஆரம்பத்திலிருந்தே தெரிந்திருந்தாலும் அதை ஒரு கூட்டு பெருநாள் தொழுகையாகவும் இஸ்லாமிய வரம்பிற்குட்பட்ட குர்பானியாகவும் முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற அதிகாரப்பூர்வமான மார்க்க சட்டம் ஹிஜ்ரி 2 லதான் அமலுக்கு வந்தது. சுருக்கமாக, தியாகத்தின் நினைவு என்பது நபியவர்களுக்கு புதியது அல்ல, அது மக்கா காலத்திலிருந்தே அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதை தொழுகையாகவும் சட்டப்பூர்வமான வழிபாடாகவும் மதீனாவில் ஹிஜ்ரி 2 இல் தான் நபியவர்கள் முறைப்படுத்தி காட்டினார்கள். இப்போது சொல்லுங்கள், வரலாறு மக்காவிலேயே தெரிந்தது என்பதும் அதற்கான சட்டம் மதீனாவில் வந்தது என்பதும் உங்களுக்கு தெளிவாக புரிகிறதா, அல்லது இதிலும் உங்களுக்கு முரண்பாடு உள்ளதா? உங்களுடைய அடுத்த குறுக்கு விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன். கேள்வி 7. நீ சட்டத்தை விளக்கவே இல்லையே. அதாவது ரமலான் மாதத்து நோன்பு குறித்தும் ரமலான் மாதத்து பெருநாள் ஈகை திருநாள் குறித்தும் மார்க்கத்தில் தெளிவான சட்டங்கள் இருக்கின்றன. அதேபோல இந்த ஹஜ் பெருநாள் தொழுகைக்கும் மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்கிறது என்று சொல் பார்ப்போம். நோன்பு பெருநாள் ஈதுல் ஃபித்ர் சட்டம் குரானில் எப்படி நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதேபோல ஹஜ் பெருநாள் ஈதுல் அல்ஹா தொழுகை மற்றும் குர்பானிக்கான சட்டமும் குரானில் மிக நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிஞர்களின் விளக்கங்கள் இன்றி நீங்கள் கேட்டபடி ரமலான் நோன்பு மற்றும் பெருநாளுக்கான சட்டத்திற்கு இணையாக ஹஜ் பெருநாளுக்கு குரான் கூறும் நேரடி சட்ட ஆதாரங்களை இப்போது வைக்கிறேன். 1. ரமலான் பெருநாளுக்கு இணையான குரான் சட்டம் ரமலான் நோன்பை முடித்துவிட்டு பெருநாள் அன்று இறைவனை பெருமைப்படுத்த வேண்டும், தக்பீர் முழங்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் குரானில் கூறுகிறான். மேலும் நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நல்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்தவும் தக்பீர் கூறவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த ஏற்பாடு. அல்குரான் 2 முதல் 185 இதற்கு இணையாக ஹஜ் பெருநாள் துல்ஹஜ் 10 அன்று நாம் செய்ய வேண்டிய தொழுகை மற்றும் குர்பானிக்கான நேரடி கட்டளையை அல்லாஹ் மிகச் சுருக்கமாக மிக நேரடியாக குரானில் பிறப்பித்துள்ளான். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு அல்கவ்சரை அளவற்ற நன்மைகளை வழங்கினோம். எனவே உமது இறைவனுக்காக நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. அல்குரான் 108 முதல் 1-2 சூரா அல்கவ்சர். இந்த வசனத்தில் வரும் தொழுது குர்பானி கொடுப்பீராக ஃபசல்லி லிரப்பிக வன்ஹர் என்ற கட்டளைதான் ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் குர்பானிக்கான முதன்மை சட்டமாகும். முதலில் தொழுகை, அதன் பிறகு குர்பானி என்ற வரிசைமுறையையும் இந்த வசனமே சட்டமாக்குகிறது. 2 நாட்களை குறிப்பிட்டு கூறப்படும் சட்டம் ரமலான் நோன்பிற்கு குறிப்பிடப்பட்ட நாட்கள் ஐயாமன் மாதூதாத் என்று குரான் கூறுவது போல ஹஜ் பெருநாள் மற்றும் அதை தொடர்ந்த நாட்களுக்கு குரான் தனியாக சட்டம் கூறுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளின் மீது குறிப்பிடப்பட்ட நாட்களில் அவனது பெயரை அவர்கள் கூறுவதற்காக அறுத்து பலியிடுவதற்காக. அல்குரான் இரவு 10:28 இங்கே குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் 10ஆம் நாளான பெருநாள் மற்றும் அதற்கு அடுத்த நாட்களை குறிக்கும் என்று குரான் சட்டம் வகுக்கிறது.
3. இப்ராஹிம் அலை வரலாற்றை சட்டமாக மாற்றிய வசனம். இப்ராஹிம் அலை அவர்களின் தியாக வரலாறு ஆரம்பத்திலிருந்தே தெரிந்திருந்தாலும் அதை முஸ்லிம்களுக்கான சட்டமாக ஷரியத்தாக அல்லாஹ் பின்வரும் வசனத்தின் மூலம் மாற்றுகிறான். இப்ராஹிமே, மனிதர்களுக்கு இடையில் நீர் ஹஜ்ஜை பற்றி பிரகடனம் செய்வீராக. அல்குரான் இரவு 10:27 அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், வறியவர்களுக்கும் தேவையுள்ள ஏழைகளுக்கும் உண்ணக் கொடுங்கள். அல்குரான் இரவு 10:36 மக்காவில் இருந்த குறைஷிகள் தங்களின் இஷ்டப்படி சிலைகளுக்கு பலியிட்டுக் கொண்டிருந்த சடங்கை ஒழித்துவிட்டு அல்லாவின் பெயரை கூறி மட்டுமே குர்பானி கொடுக்க வேண்டும், அதை ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும் என்ற புதிய சட்ட வடிவை இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் மதீனாவில் நிலைநாட்டினான். சுருக்கமாக, ரமலான் பெருநாளுக்கு எப்படி குரானில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள் என்ற சட்டம் உள்ளதோ அதேபோல ஹஜ் பெருநாளுக்கு தொழுது குர்பானி கொடுங்கள் என்ற நேரடி சட்டம் சூரா கௌசரில் தெளிவாக அருளப்பட்டுள்ளது. இந்த குரான் சட்டங்களின் அடிப்படையில்தான் நபியவர்கள் மதீனாவில் பெருநாள் தொழுகையையும் குர்பானியையும் நடைமுறைப்படுத்தினார்கள். இப்போது இந்த சட்ட ஒப்பீடு உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறதா? சிறு வயது முதல் நாம் கேட்டு வளர்ந்தது. நினைவூட்டலாக இந்த பதிவு மீண்டும் தொடரும் இன்ஷா அல்லாஹ்.